ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் உன்னை கை தூக்கிவிட நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கம்மா பயம்? உன்னை சுற்றி ஒரு மாயை கூட்டமே சதி செய்து கொண்டிருக்கிறது. நீ வாழவே கூடாது என்று தலைகீழாக நின்று கொண்டிருக்கிறது. அவர்களிடம் ஜாக்கிரதையாக இரு. வீணாக மாய வலையில் மாட்டிக்கொள்ளாதே. நீ செல்லும் இடமெல்லாம் துஷ்டர்கள் வருகிறார்கள் என்றால், உன்னை வேண்டுமென்றே வம்பிழுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், உன் எண்ணங்களை நீ இன்னும் ஒழுங்குபடுத்தவில்லை என்றுதான் அர்த்தம். பல நம்பிக்கை துரோகங்களை தொடர்ச்சியாக நீ சந்தித்ததால் எல்லோரும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று இல்லை. ஏன், அவர்களுக்கு உன்னை தவிர வேறு வேலை இல்லையா? நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது உன் கண்ணோட்டத்தில்தான் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நீ அளவோடு பழகு மற்றவருடன். அதுதான் உனக்கு துன்பத்தை என்றுமே விளைவிக்காது. உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக உன்னை எழ வைக்க நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? உன்னை அழ வைத்தவர் முன்பாக உன்னை வாழ வைக்க மாட்டேனா? நீ வருந்தியது எல்லாம் போதும். இனி மகிழ்ச்சியான பாதையில்தான் நீ செல்லும் காலம் வந்துவிட்டது. எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. வீணாக கவலைப்பட வேண்டாம். உன் உணர்வுகள் எங்கு மதிக்கப்படுகிறதோ அங்கு அவர்களுக்காக வாழ பழகு. இல்லையென்றால் நீ யார் என்று உணர உன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது எவ்வளவோ மேல். ஒன்று, உன்னால் மற்றவர்களை அனுசரித்து நெளிவு சுழிவோடு வாழும் கலை உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்போது யாரையும் காயப்படுத்தாமல் உன் வாழ்க்கை பயணம் அழகாக தொடரும் பொழுது வெற்றி பெறுவது உறுதி. அல்லது பிடிக்கவில்லையா? உன் உணர்வுக்கு மதிப்பு இல்லையா? விட்டுவிடு. சண்டை வேண்டாம். மாறாக சாதித்து காட்ட போராடு. உன்னை மனதால் வீழ்த்த நினைப்பவர்களை உன் முன் மன்றாடி நிற்கும் நிலையை உருவாக்கு. உன்னை நீ தனிமைப்படுத்தி நீ யார் என்பதை உனக்குள் தேடு. உனக்குள் ஒளிந்திருக்கும் சக்தி வாய்ந்த அந்த மனிதனை வெளிக்கொணர்ந்து வெற்றி பெறு வாழ்க்கையில். இந்த இரண்டில் எதுவுமே நீ செய்யவில்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. எல்லோரையும் திருப்திப்படுத்தி கொண்டு நல்லவர்களாய் காண்பித்து கொண்டு வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை. உன் பக்கம் உள்ள நியாயத்தை நீயும் சொல்லலாம், தவறில்லை. நீயும் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ பிறந்த குழந்தைதான். அவரவர்களுக்கென்று தனி திறமை, தனி வாழ்க்கை, தனி சந்தோஷம், தனி வெற்றி என்று உண்டு. அதற்காக நீ போராடலாம். நாளை நீ ஜெயித்துவிட்டால் அப்பவும் உன்னை கேலி செய்தவர்கள் யாராயினும், எந்த நெருங்கிய உறவாயினும் வெட்கமே இல்லாமல் உன் முன் வழிந்து நிற்பர். எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். உன்னை நேசிக்கக்கூடிய, உன்னை ஊக்குவிக்கக்கூடிய ஒருவர் உன்னிடம் இருந்தாலே அவரே உன்னுடைய உண்மையான உறவாகும். அப்படிப்பட்ட உறவு உன்னை தேடி வரப்போகிறது. சந்தோஷமாக வாழ். அதை விட்டு தனித்து வாழப்போகிறேன் என்று சொல்லாதே. உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். அதுதான் எனக்கு முக்கியம். இன்று இரவுக்குள் இந்த தங்க மீன்களை தொட்டு என் வாக்கினை கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்தேன். சந்தோஷம் பிள்ளையே, முழுவதுமாக கேட்டுவிட்டாய். நாளை ஆஞ்சநேயருக்கு உகந்த சனிக்கிழமையில் அவர் அருளால் நீ என்னிடம் கேட்டு பல வருடமாக காத்து கொண்டிருந்த விஷயம் வெற்றிகரமாக நடைபெற உள்ளது. உனக்கான உறவு உன்னிடமே சேரப்போகிறது. சந்தோஷமாக வாழ் உன் குடும்பத்துடன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.